Hi friends, welcome back to my இன்னொரு வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனால்சாவோட ஒரு சாப்பரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஆல்மோஸ்ட் 6 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது கீழே கொடுத்துருக்கிற ஜார் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட்டட் ஜாருங்க. ஸோ டக்குன்னு உடையாது, பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் இதோட பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பிளேடுங்க. செம்ம குட்டி குட்டியாக கூட உங்களுக்கு நறுக்கி கொடுத்துரும். அண்ட் மேலே வந்து ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துரும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3000, பட் இது ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினது. இதோட பவுல் கெப்பாசிட்டி, அதாவது எவ்வளோ கிலோ வரைக்கும் நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது வந்து 0.5 liters பவுல் கெப்பாசிட்டிங்க. இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ரொம்ப டக்குன்னு துரு பிடிக்காத 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பிராண்ட் வந்து இனால்சா. ஸோ இது வந்து எதுவும் ஸ்பான்சர்ட்லாம் கிடையாதுங்க. இது நல்ல பாக்ஸ் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வர்றது வந்து ரொம்ப செக்யூர்டாக நமக்கு கொடுத்துருந்தது வந்து இதோட பிளேட்ஸ் தான். அந்த பிளேட்க்கும் பார்த்தீங்கனாலே அதுக்கு ஒரு 4 கவர் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னுமே அந்த கவர்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சட்டன்னு பசங்க வந்து அதை எடுக்கும்போது ஏதாவது கையில் பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் அப்படியே பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த பிளேட் ப்ரொடெக்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதோட மெயின் மோட்டருங்க. செம்ம ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொடுக்குற மேனுவல் கார்டு அண்ட் வாரண்டி கார்டு. இது நல்ல பபிள் ரேப் பண்ணி நல்லா சேஃபாக வந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த பவுலுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்குன்னு சொல்லலாம், பாலிகார்பனேட்டட் பிளாஸ்டிக். ஸோ டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு கீழே விழுந்தாலும் நிறைய தடவை விழுந்திருக்கு, பட் எதுவும் கிராக்கும் ஆகலை, டச்சுவட். இது டிரான்ஸ்பரண்ட் ஜார்ன்றதுனால ஆப்வியஸ்லாக உள்ள நம்ம போடுறது வந்து நம்ம அரைக்கிறது என்ன பதத்துக்கு அரைக்கிறோம், எவ்வளோ குட்டியாக நம்ம நறுக்கிறோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம நறுக்கி முடிச்சிட்டோன்னே கீழே இருக்கிற இந்த பாட்டம் பீஸ் மட்டும் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அந்த மோட்டர் வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இது பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி லெட். இந்த சேஃப்டி லெட் இல்லாமல் இதில் அது பொருந்தாதுங்க. ஸோ இந்த சேஃப்டி லெட் இருந்தால் தான் நம்ம இதை வச்சு மேலே வச்சு நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குங்க. உங்களுக்கு டக்குன்னு சூடாகவும் ஆகாது. இந்த பவர் பட்டன் வந்து மேலே இருக்குங்க. இந்த மேலே இருக்கிற பவர் பட்டன் ஒரே ஒரு புஷ் கொடுத்தனா போகிறோம், இதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி இந்த லிட் இல்லாமல் இது வந்து வேலை செய்யாதுங்க. ஸோ இந்த லிட்டு வந்து நம்ம ஜாக்கிரதையாக நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை கேரட் வந்து எப்படி நறுக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 2 பல்ஸ் விட்டால் போகிறோங்க. டக்குன்னு அதை நறுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு பொடியாக வேணும்னா இன்னொரு பல்ஸ் விட்டால் போகிறோம். பயங்கர அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி கொடுத்துரும். காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம நறுக்கியும் வச்சுக்கலாம். பட் கேரட்டுன்ற மாதிரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு அதோட நியூட்ரியன்ஸ் நமக்கு போகாமல் இருக்கணும்னா அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ண நல்லாயிருக்கும். அண்டு இல்லை கட் பண்ணி வச்சா ஒரு சில நேரம் சாகி ஆகிடுங்க. பட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes ஒரு 2 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குட்டி குட்டியாக நறுக்கி கொடுத்துருச்சு. இந்த வீடியோக்காக வெறும் கேரட்டோட நான் நிறுத்தியிருக்கேங்க. ஃப்ரை பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனியன்லாம் பயங்கர பொடியாக 2 minutesல கட் பண்ணி கொடுத்துருது. இதோட ட்வின் பிளேடுன்றதுனால ஈவன் கொஞ்சோண்டு குவான்டிட்டி போட்டால் கூட உங்களுக்கு நல்லா வந்துட்டு சாப் பண்ணி கொடுத்துரும். டக்குன்னு இந்த பிளேட்லலாம் மாட்டாதுங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.